இங்க நம்ம ஹீரோயினா பொண்ணு பார்க்கறதுக்காக போயிருப்பான். அங்க ஹீரோயினா 2 பேரும் தனியா பேசுறதுக்காக கை தாங்களா கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. ஹீரோ என்னாச்சுன்னு கேட்டா அவளுக்கு கொஞ்சம் ஃபீவர், அதான் டயர்டா இருக்கான்னு சொல்ல சரின்னு ஹீரோவும் அவள்கிட்ட பேசிட்டே இருக்கான். ஆனா ஹீரோயின் கிட்ட இருந்து எந்த ரிப்ளையும் வரல. பார்த்தா அவ மயங்கி விழுந்துறா. இல்னஸ்ல மயங்கி விழுந்துட்டா போலன்னு ஹீரோவும் அதை பெருசா எடுத்துக்கல. பட் ஹீரோக்கு ஹீரோயினா பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சு போயிடுது. அதனால அவங்களுக்கு கல்யாண ஏற்பாடுகள்லாம் செய்யறாங்க. அப்ப ஹீரோயின் தனியா நின்று தம்மடிச்சிட்டு இருக்கிறத பார்த்த ஹீரோவும் அவகிட்ட பேசலாம் போக அவ ஏடா டே நீ எனக்கு ஓகே சொல்லக்கூடாதுதான், அன்னைக்கு ஸ்லீப்பிங் பில்ஸ் எல்லாம் போட்டு நல்லா தூங்கிட்டு இருந்தேன், அதை கூட புரிஞ்சுக்க தெரியல. எனக்கு ஊர்ல உள்ள எல்லா கெட்ட பழக்கமும் இருக்கு, அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டும் இருக்கான், நீ என்ன கல்யாணம் பண்ணனாலும் நான் அவன் கூட ஓடி போயிடுவேன்னு சொன்னதும் அதை கேட்டு ஷாக்கான ஹீரோவும் வீட்டுல சொல்லி அந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிடுறான். இருந்தாலும் அவனால ஹீரோயினை மறக்கவே முடியல. அதுக்கப்புறம் ஹீரோக்கு பல பொண்ணு பார்த்திருப்பாங்க, ஆனா எல்லாத்தையுமே அவன் ரிஜெக்ட் பண்ணிடுவான். அப்படிதான் இங்க ஒரு பொண்ணை பாக்கிறதுக்காக ஹீரோ வந்திருப்பான். அப்ப ஹீரோ தனியா இருக்கும்போது அந்த பொண்ணோட அண்ணன் வந்து என் தங்கச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டா ஹீரோவும் உங்க தங்கச்சி எனக்கு பிடிச்சிருக்கு, பட் என் மனசுல வேற ஒரு பொண்ணு இருக்கான்னு சொல்லி அதை ரிஜெக்ட் பண்ணிடுறான். இப்படி இருக்க ஒரு நாள் ஹீரோ அவன் ஃப்ரெண்ட் கல்யாணத்துக்காக பஞ்சாப் போக அங்க அந்த கல்யாண பொண்ணோட ஃப்ரெண்டா நம்ம ஹீரோயின் வந்து நிக்கிறா. அவளை பார்த்ததுமே ஹீரோவும் அவனோட மாப்பிள்ள ஃப்ரெண்ட் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல அப்ப அவனும் அவங்க 2 பேரும் தனியா பேசுறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்குறான். அப்படி அவங்க பேசிட்டு இருக்கும்போது ஹீரோவும் லவ்லாம் எப்படி போகுதுன்னு கேட்டா அவன் எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொல்றா. இதை கேட்ட ஹீரோக்கு உள்ளுக்குள்ள ஒரே சந்தோஷம், நமக்கு இன்னும் ஒரு சான்ஸ் இருக்குன்னு. அடுத்த நாள்ல இருந்து ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக பல விஷயம் பண்றான். ஹீரோயினும் அவன் கூட நல்லாவே பேசி பழகி ஊர் சுத்தமா ஆரம்பிக்கிறா. இப்படி இவங்க ஜாலியா ஊரெல்லாம் சுத்துற விஷயம் அவங்களோட வீட்டுக்கு தெரிய 2 பேரும் திரும்ப லவ் பண்றாங்க போலன்னு மறுபடியும் அவங்களுக்கு கல்யாண ஏற்பாடுலாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இதனால ஹீரோயின் செமையா டென்ஷன் ஆகிறா. இவங்க கிட்ட கொஞ்சம் சிரிச்சு பேசுறதும் வீட்டுல சொல்லி கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டானே. ஆக்சுவலா அதை ஹீரோ சொல்லிருக்கவே மாட்டான். ஆனாலும் ஹீரோயின் ஹீரோ கிட்ட ஒழுங்கா பேசுறது கூட இல்ல. இருந்தாலும் ஹீரோ அவளை நல்லா கன்சர்னா பாத்துக்கிறான். இப்போ ஹீரோயினுக்கு பிடிக்காம ஹீரோ இப்படி ஒரு கல்யாணம் எனக்கு வேண்டான்னு ஊரை விட்டே போக ரெடியா இருக்க ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் ஹீரோ இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணலன்னு சொல்லி உண்மையை சொல்றா. அவளும் ஓடி வந்து ஹீரோவை போக வேணாம்னு தடுக்கிறா. இதுல ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிற. அப்பதான் ஹீரோயின் நான் லவ் பண்ற பையனோட நீங்க தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்ல இதை கேட்ட ஹீரோக்கு ஹார்ட் அட்டாக் வந்து போல பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு வீட்டை சும்மா தான் சொல்லுன்னு சொல்றா. இப்ப ஹீரோக்கும் என்ன பண்றதுனே தெரியல. அப்பதான் ஹீரோ முன்ன பொண்ணு பார்க்க போயிருக்கும்போது அவளோட அண்ணன்ட்ட பேசிருப்பான்ல, அவன் பேரு ராஜா. அந்த ராஜா கூட ஒரு சந்தர்ப்பத்துல மீட் பண்ணி ஹீரோவும் அவனும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருப்பானுங்க. அவன் இப்போ ஹீரோக்கு கால் பண்ணி நான் லவ் பண்ண பொண்ணோட ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல இருக்கேன், சீக்கிரமா மாலை வாங்கிட்டு வாடான்னு சொல்ல அப்பதான் ஹீரோக்கே அவன் தான் ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட்னு தெரிய வரும். ஹீரோவும் வேற வழி இல்லாம அங்க போறான். ஆனா அங்க என்ன காமெடினா சைன் போட ஒரு பேனா இல்லாதனால அங்க நடக்க இருந்த கல்யாணம் நின்னு போயிடுது. இதனால இவங்க வருத்தத்துல இருக்கிறத பார்த்த ஹீரோவும் பெரிய தியாகி மாதிரி ஹீரோயினோட லவ் மேட்டரை அவங்க வீட்டுல சொல்லி சம்மதிக்க வச்சு அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ண வச்சிடறான். இதுல ஹீரோயினுக்கு ஹீரோ மேல ஒரு நல்ல அபிப்பிராயமும் வர ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம நம்மள லவ் பண்ணிட்டு நம்ம கல்யாணத்தையே முன்ன நின்று நடத்துறான்ட்டு அவன் மேல உள்ள மரியாதை காதலாவும் மாற ஆரம்பிக்குது. ராஜா அவன் மேல காட்டுற கன்சர்னை விட ஹீரோ மேல அதிகமான கன்சர்ன் காட்டியிருப்பான். அதெல்லாம் யோசிச்சு பார்த்து ஹீரோ மேல அவளுக்கு பயங்கரமான லவ் வர ஆரம்பிக்குது. இப்போ இவங்க 2 பேர் விஷயமும் தெரிஞ்ச ராஜா ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் ஹார்ஷா நடந்துக்கிறான். நம்ம 2 பேருக்கு தான் கல்யாணம், அதை மாத்திராதன்னு கொஞ்சம் மிரட்ட தோணில சொல்ல இதுல டென்ஷனான ஹீரோயினும் ஹீரோவை தனியா கூப்பிட்டு இப்போ நீ என்ன லவ் பண்றேன்னு கேட்க அதுக்கு ஹீரோவும் ஆமான்னு சொல்றான். அதனால ஹீரோயினும் அவனை ஹக் பண்ணிட்டு அவளோட அப்பா கிட்ட எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, எனக்கு ஹீரோவையே கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்றா. இதை கேட்ட ஹீரோயின் வீட்டுல உள்ளவங்க ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே ராஜாவை சுத்தமா பிடிக்காது. இப்போ மாப்பிள்ள ஊர்வலத்துல ஹீரோ குதிரையில வர அங்க ராஜாவும் வந்து கண்ணை வச்சு மிரட்டுறான். அவ எனக்கு சொந்தமானவன்ட்டு. அப்ப ஹீரோவும் அவன்கிட்ட வந்து ரொம்ப சென்டிமெண்டலா பேச ஆல்ரெடி 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தானே. அப்ப ஹீரோ யாரை லவ் பண்றான்னு தெரியாமலேயே உன் லவ் நான் சேர்த்து வைக்கிறேன் சத்தியம் பண்ணி கொடுத்திருப்பான். அதனால ராஜாவும் மனசு மாறி விட்டு கொடுத்துட்டு போயிடறான். அப்புறம் என்ன எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு ஒரு வழியா 2 பேரும் ஒன்று சேர்ந்துறாங்க.